உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பதிவில் பார்த்திங்கன்னா இயற்கையில் என்னென்ன உரங்கள்லாம் இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா அந்த உரங்கள்லாம் என்ன தன்மையில் இருக்குது, ஏன் அதை எடுத்துக்க முடியல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா காற்றுலேயே இருக்குது. வளிமண்டலம் முழுக்கவே நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால அது காற்றுலேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம வளர்க்குற தாவரங்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தான். இப்போ இயற்கையான விதைகள்னும் போது அதற்கான அந்த தன்மையை பார்த்திங்கன்னா காற்றிலிருந்து உறிஞ்சக்கூடிய தன்மைகள் அதுக்கிட்ட இருக்கும். இவங்க மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு அந்த ஒரு தன்மை இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த உரங்களை, தொழிற்சாலை உரங்களை மட்டுமே நம்பி வளரக்கூடியதாக இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போ அதில் இந்த மணிச்சத்தும் சரி, சாம்பல் சத்தும் சரி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மண்ணில் ஏற்கனவே இருக்குது. மணி சத்தும் மண்ணில் இருக்குது, சாம்பல் சத்துமே மண்ணில் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம உடம்புல சொல்லுவோம், இந்த கரையக்கூடிய கொழுப்பு, கரைய முடியாத கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கரையக்கூடிய கொழுப்புக்கெல்லாம் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா தினசரி தேவைக்கு அப்பப்போ அதை எடுத்து எனர்ஜி குறையும் போது எடுத்துக்கும். கரையாத கொழுப்புக்கெல்லாம் கெட்ட கொழுப்பாக அப்படியே தங்கிடும் உடம்புல. அந்த மாதிரி மண்ணில் இருக்க சத்துக்களை பார்த்திங்கன்னா சரியான அந்த பயன்பாட்டை உற்பத்தி பண்ணாததுனால இந்த சத்துக்கள் எல்லாம் உறங்கிய நிலையில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் என்ன சொன்னால், உறங்கிய நிலையில் இருக்குது. அதை என்னென்னா நேரடியாக பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது. அதை நம்ம அதை தன்மை மாற்றம் அடைய செய்யணும். அது தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை மாற்றம் அடைய செய்தால் தான் அதை நம்ம பயிர்களுக்கான உரமாக மாற்ற முடியும். இப்போ அதனுடைய வேலையை யார் செய்கிறது, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, உயிர் சூழலை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலுடைய அடிப்படை நோக்கமே அதுதான். மண்ணில் உயிர் சூழலை உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள்லாம் தானே உற்பத்தி செய்து கொள்ளும் அப்படின்றது தான் நாம் அடிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது இந்த வேலையை செய்கிறது எல்லாருமே யாருன்னு பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் தான், இந்த உயிர்கள் தான், நுண்ணுயிர்கள் தான். அதுதான் இந்த நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாச்சுனாலே நம்ம மண்ணில் நமக்கு பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடச்சிருன்றது தான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ எந்தெந்த சத்துக்களுக்கு என்னென்ன பாக்டீரியாக்கள் இந்த வேலையை செய்துட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அசோஸ்பைரில்லம் அப்படின்ற பாக்டீரியா தான் வேலை செஞ்சிட்ருக்கு. பாஸ்பரஸ் சத்தை நிலைநிறுத்துறதுக்கு பாஸ்போபாக்டர், அப்புறம் இன்னொரு பாக்டீரியா பார்த்திங்கன்னா மைக்கோரைசா. பொட்டாசியம் சத்தை நிலைநிறுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பல் சத்து, அந்த சத்தை நிலைநிறுத்துறதுக்கு சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா விரிடி, இந்த 2 பாக்டீரியாவும் வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த மொத்தமே இந்த 5 பாக்டீரியாக்கள் மட்டுமே உங்கள் நிலத்தில் இருந்தாலே உங்கள் பயிர்களுடைய முழு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த 5 பாக்டீரியாக்கள் மட்டுமே செஞ்சிடும். ஆனால் நம்ம ஏற்கனவே போன பதிவுகள்லாம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 400 வகைக்கும் மேலான பாக்டீரியாக்கள் மண்ணில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 70 வகையான பாக்டீரியாக்கள் தான் பார்த்திங்கன்னா இனம் கட்டு தனிப்பட்ட முறையில் அதுக்கான பெயரெல்லாம் வச்சுருக்காங்க. மீதி இன்னும் இருக்கிற பாக்டீரியாக்கெலாம் எதுவும் வைக்கல. அந்த மாதிரி இவ்வளோ பாக்டீரியாக்கள் இருந்தாலும் ஒரு பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான அடிப்படையாக இந்த 5 பாக்டீரியாக்கள் மட்டுமே போதுமானது. இந்த 5 பாக்டீரியாக்களும் நம்ம மண்ணில் வளமாக இருந்தாலே, தேவையான அளவு இருந்தாலே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மண் வளம் மிக்கதாகவும், நம்ம என்ன பயிர் சாகுபடி பண்ணாலும் அதை பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஒரு மேம்பட்ட நிலையில் முழு அந்த ஈல்டுன்னு சொல்லக்கூடிய உற்பத்தி திறனை எட்ட முடியுன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 5 பாக்டீரியாக்களை என்ன அளவில் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனிதனும் வேளாண் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், விவசாயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் விவசாயம் சாத்தியமாகணும். அதுதான் மெயின் முக்கியமான விஷயம். விவசாயம் எல்லோருக்கும்
ஒவ்வொரு தனி மனிதனும் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரிஞ்சுக்கணுன்ற விழிப்புணர்வு தான் நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இதை நம்ம முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே விவசாயம்னா என்னன்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும். அது எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியும். வீட்டு தோட்டத்தில் அதை பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. வீட்டு தோட்டத்துலேயும் நீங்கள் அதை பண்ணலாம், மாடி தோட்டத்துலேயும் அதை பண்ணலாம். நிலம் இருக்கவங்க நிலத்தில் நம்ம பண்ணுறோம். அது வீட்டு தோட்டத்துலேயும் இதே சூழல் தான், மாடி தோட்டத்துலேயும் இதே சூழல் தான். இப்போ இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் விவசாயம் பண்ணலாம். எங்கே ஒரு மாடி தோட்டத்தில் காய்கறி செடி வச்சாலும் அங்கேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைவான தன்மையை வந்து கொண்டு வர முடியும். நமக்கு ரசாயன உரங்கள் தேவையே படாது. இயற்கை சூழலை உற்பத்தி பண்ண முடியும். இயற்கையான விஷயங்களை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இந்த இயற்கையான சூழலில் உற்பத்தியாகிற தாவரங்களுக்கும் செயற்கையான உரங்களை போட்டு வர தாவரத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் வளரக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணுன்னா, உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தியை வந்து உற்பத்தி பண்ணி வைக்கும். நீங்கள் ரசாயன உரங்களை கெமிக்கலை போட்டு வரும்போது என்ன ஆகும்னா, பயிர் மட்டும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உடம்புக்கு தேவையான உயிர் ஆற்றல், எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து அந்த பொருளில் இருக்காது. அது நல்லா வளர்ந்துருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல தன்மையில் இருக்கும். ஒரு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரிசி பார்க்குறதுக்கு நல்லா அற்புதமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த அரிசியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆற்றல் வந்து, எனர்ஜி வந்து, சத்து வந்து சுத்தமாக இருக்காது. இதுதான் வந்து ரசாயன உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் இருக்குது. இயற்கை வேளாண்மையில் வர பயிருக்கும் ரசாயன உரம் போட்டு வர பயிருக்கும் இருக்கிற வித்தியாசம். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் இதில் நம்ம ரெஃபரன்ஸே முதல்ல வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு, உடலில் நோய் ஏற்படுறதுக்கான எல்லா காரணம் நம்ம நல்ல சாப்பாடு தானே, பொருள் தானே வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருது அப்படின்னு, சத்து பற்றாக்குறை வருது, இரத்த அணுக்கள் குறைபாடு வருது, உடல் சோர்வு ஏற்படுது, தளர்வு ஏற்படுது, சிறு வயதிலே வியாதிகள்லாம் நிறைய வந்துடுது. அப்படின்னா காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உயிராற்றல் கம்மியாக இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இந்த உயிராற்றல் கம்மியாக இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு தான் இயற்கை வழியில் விளைஞ்ச பொருட்களை எடுத்துக்க சொல்கிறது. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து வர பதிவுகளை நம்ம பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.